பெரும்பாலும் நம்ம புனித சூசை தந்தையினுடைய சுரூபங்களோ அல்லது அவருடைய படங்களையோ பார்த்தோம் அப்படின்னாக்க, அவரை வயதானவர் போல தான் சித்தரிச்சிருப்பாங்க. ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து அவரை ஒரு வாலிபனை போல சித்தரித்திருக்கக்கூடிய படத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா, நம்ம நற்செய்தியை படிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, புனித சூசைப்பனுடைய வயது அங்க குறிப்பிடப்பட கிடையாது. ஆனாலும் ஏன் அப்புறம் திருச்சபையில வந்து நம்ம நெறைய இடங்கள்ல வந்து புனித சூசைப்பர் வயதானவராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்? உண்மையிலேயே புனித சூசைப்பர் வயதானவரா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க, விவிலியத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, விவிலியத்தில் இருக்கக்கூடிய வசனங்களின் ஆதாரங்கள்ல புனித சூசையப்பர் வயதானவர் கிடையாது. இந்த வீடியோவில் அதை பற்றின விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பதில் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா புனித சூசையப்பர் தேவமாதாவை திருமணம் செய்தபோது அவர் ஒரு வாலிபனாக இருந்தார் அப்படின்னாக்க, கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு குறிப்பாக ஆண்களுக்கு கற்பின் நிறையினுடைய பரிசுத்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக புனித சூசை தந்தை நமக்கு அமைவார். அப்போ புனித சூசையப்பனுடைய வயது என்ன, தேவமாதாவை அவர் திருமணம் செய்யும்போது நற்செய்தியிலிருந்து விவிலியத்திலிருந்து நமக்கு என்ன ஆதாரம் கிடைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம நற்செய்தி எடுத்து புனித சூசையப்பர் எங்கெங்கெல்லாம் அவர் குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, புனித சூசையப்பரனுடைய வயது அங்கே வந்து குறிப்பிடப்பட கிடையாது. ஆனால் அப்புறம் திருச்சபைக்கு எங்கே இந்த ஒரு ஐடியா கிடைச்சது? நிறைய பேர் ஏன் புனித சூசையப்பரை வந்து ஒரு வயதானவரை போல சித்தரித்து படங்களோ சுருபங்களோ அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது அப்போக்ரிஃபா அப்படின்ற அந்த புத்தகங்கள்ல தான் இந்த ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இந்த நம்மளுடைய பாரம்பரியத்தில் கிடைத்திருக்கு. அப்போக்ரிஃபா அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, கிரேக்க மொழியில இதனுடைய பொருள் ஹிடன் புக்ஸ் அப்படின்னா மறைத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள். அதாவது இந்த புத்தகங்களை ஏன் அப்படி நம்ம கூறுகிறோம் அப்படின்னாக்க, அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டிலேயே புதிய ஏற்பாடு வந்து முதல் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டது. கிபி 100களிலேயே புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா கடிதங்களும், திருத்தூதர்களின் கடிதங்களும், நற்செய்தியினுடைய எல்லா நூல்களும், வெளிப்படுத்தின சுவிசேஷம், அப்போஸ்தலர் பணிகள் எல்லாமே முதல் நூற்றாண்டுகளிலே எழுதப்பட்டு அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது பரப்பப்பட்டது. ஆனா இந்த அப்பாக்ரிஃபா அப்படின்ற இந்த மறைத்து வைக்க புத்தகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அப்போஸ்தலர்களின் பெயர்களை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு பேதுருவின் நற்செய்தி, மகதலேன் மரியாவின் நற்செய்தி, அப்படி இல்லைன்னா யூதாஸின் நற்செய்தி, தோமையாரின் நற்செய்தி, இப்படி அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் அதற்கு பொருத்தப்பட்டிருக்கும். ஆனா இது வந்து அந்த முதல் நூற்றாண்டுல இது வந்து வெளியிடப்படலை, பப்ளிஷ் பண்ணப்படலை. முதல் நூற்றாண்டு அப்படின்னாக்க ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த நினைவின் காலத்திலேயே நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா நூல்களும் பதிவு செய்யப்பட்டது. அது திருச்சபை தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்ற புத்தகம் என்று அதை அங்கீகரித்து அதை கேனனாக மாற்றியது. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நூல்களை நம்ம கொண்டிருக்கிறோம், நற்செய்திகளை கொண்டிருக்கோம். ஆனால் இந்த அப்பாக்ரிஃபா அப்படின்ற இந்த புத்தகங்கள் அப்போஸ்தலர்கள் இறந்து போய் 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு, 4வது நூற்றாண்டு இப்படிப்பட்ட காலங்களில் வந்து அது வெளியிடப்பட்டது அப்படின்றதுனால திருச்சபை இதை அங்கீகரிக்கப்படலை. ஏன்னா அப்போஸ்தலர்கள் இறந்து பல வருடங்கள் கழித்து அவர்கள் பெயரை கொண்டு நிறைய நற்செய்திகளோ இல்லை கடிதங்களோ வெளியே வந்தது. ஸோ அப்பாக்ரிஃபா அப்படின்றது இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான். இந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்றது என்றும் இது 100% உண்மை என்றும் திருச்சபை இதை அங்கீகரிக்கவில்லை. அதனால தான் இது அப்பாக்ராஃபிக்கல் புக்ஸ், மறைத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள் என்று நாம் கூறுகிறோம். ஏன்னா இது வந்து இதுல உண்மை இருப்பதாக திருச்சபை பார்க்கவில்லை. அது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதுக்கு திருச்சபை வந்து இதை உண்மை என்று அங்கீகரிக்கவில்லை. அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த அப்பாக்ரிஃபா புக்ஸ். அப்போ இந்த அப்பாக்ரிஃபான்ற புத்தகங்கள் எப்படி பரவ ஆரம்பிச்சது ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில தப்பறையாளர்கள் அவர்களுடைய தவறான கொள்கைகளையும் அவர்களுடைய தவறான நோக்கங்களையும் பரப்புவதற்காக அப்போஸ்தலர்களுடைய பெயர்களை தவறாக பயன்படுத்தி அவர்கள் எழுதியதாக பொய்யாக ஒரு சில புத்தகங்களை எழுதி அவர்கள் வெளியிட்டு, ஒருவேளை அது மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக இருக்கலாம், அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக, அல்லது பெருமையாக அடைவதற்காக, ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி தவறான தப்பறையாளர்கள் வந்து செய்த ஒரு சூழ்ச்சியாக தான் இந்த அப்போக்ரிஃபா புத்தகங்கள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான புத்தகங்கள் எப்பெல்லாம் பரவியதோ உடனடியாக திருச்சபை அப்பயே இது தூய ஆவியானவருடைய ஏவுதலை பெற்ற சரியான புத்தகம் அல்ல என்று திருச்சபை அதை நிராகரித்திருக்கிறது, அதை தடை செய்திருக்கிறது. அதனால திருச்சபையின் தந்தையர்கள், அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் முதல் 6-7 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஆயர்கள், குருக்கள், திருச்சபையின் தந்தையர்கள், புனிதர்கள் எல்லாமே தெளிவாக இப்படிப்பட்ட புத்தகங்களை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள், அதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த அப்பாக்ரிஃபா புக்ஸ் வந்து இந்த புத்தகங்கள் வந்து அதிகமாக பரவ ஆரம்பித்தது. ஏன்னா இது வந்து ஆண்டவர் இயேசு 12 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள அவர் என்ன நடந்துச்சு அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை நிரப்புகின்ற வகையில தான் பல இந்த நற்செய்தின்னு சொல்லி, பேதுருவின் நற்செய்தி, தோமையாரின் நற்செய்தின்னு சொல்லி பல அப்பாக்ரிஃபா புத்தகங்கள்
பதிவு செய்யப்பட்டு அது வெளியிடப்பட்டது காரணம் இந்த 12லேருந்து 30 வயதுக்குள்ள அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற நற்செய்தியில் பதிவு செய்யப்படாத விஷயங்களை எடுத்து இந்த அப்பாக்ரஃபன்ற புத்தகங்கள்ல எழுதப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள்ல ஒன்றுதான் இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ், புனித யாகப்பரினுடைய முதல் நற்செய்தி அப்படின்ற இந்த ஒரு புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல தான் புனித சூசையப்பர் ஒரு வயது முதிர்ந்தவர். அவர் ஏற்கனவே திருமணமாகி அவருடைய மனைவி இறந்து விட்ட ஒரு விடோவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் அமைகிறது. ஸோ இங்கிருந்து தான் அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஓகே ஓகே, அப்போ புனித சூசை தந்தைக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருடைய மனைவி இறந்து அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு பேச்சு பரவப்பட்டது. ஆனா இறையியல் வல்லுநர்கள், அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது வந்து மாதாவினுடைய என்றும் கன்னிமை, முற்பொழுதும் அவங்க கன்னி, பெர்பெச்சுவல் வெர்ஜினிட்டியை அதை வந்து டிஃபெண்ட் பண்ணும், அதை பாதுகாக்கும் வகையில தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்டு அது மக்களால் நம்பப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாதா என்றும் கன்னிகை தான், ஆனா அதை பாதுகாக்கும், அதை நிரூபிக்கும் வகையில இப்படிப்பட்ட ஒரு சில கட்டுக்கதைகள் பரவ துவங்கியது. அதுக்கு குறிப்பாக ஒரு மூலமாக விளங்கியது தான், அதுக்கு ஊற்றாக விளங்கியது தான் இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ், புனித யாகப்பரினுடைய முதல் நற்செய்தி அப்படின்ற இந்த புத்தகம் விளங்கியது. சரி, இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ்ல அப்படி புனித சூசை தந்தையை பத்தி அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். மாதா வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல கன்னியாக இருந்தபோது, அப்போ மாதாவினுடைய 12வது பிறந்த நாள் வந்தபோது அந்த ஆலயத்தில் இருந்த குருக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி, தெய்வ மாதா வந்து 12 வயது அவங்களுக்கு வந்துருச்சு, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு தகுந்த துணையாளரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, ஆனா மாதா கன்னி அப்படின்றதுனால அப்பொழுது கடவுளுடைய ஒரு வானதூதர் வந்து அங்கிருந்த சக்கரியாவுக்கு தோன்றி, சக்கரியா நீ போய் வெளியே இருக்கக்கூடிய மனைவி இழந்த நபர்களை நீ வந்து ஒன்றாக கூட்டு அவர்களை வரும்போது ஒரு கோலையும் எடுத்து வர சொல்லு. அங்க வந்து கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அந்த அடையாளத்தின்படி மாதாவுக்கு யார் கணவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கடவுளை வானதூதர் வந்து தோன்றுகிறார். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு எக்காலம் முழங்கப்படுகிறது யூதேயா முழுவதும். அப்பொழுது இந்த இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது, எல்லா மனைவி இழந்தவர்களையும் ஒன்று கூட சொல்லி. அப்போ புனித சூசையப்பரும் அவருடைய தச்சு தொழில் அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த ரம்பத்தை விட்டு அவர் இந்த கூடுகைக்கு அவரும் வந்து கலந்து கொள்கிறார். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க கொண்டு வந்த அந்த கோல்களை எல்லாம் வைத்திருக்கும் போது புனித சூசையப்பர் கொண்டு வந்த அந்த கோலிலிருந்து ஒரு புறா வெளியே வந்து அவருடைய தலையின் மேல அமர்வதை அவர் பார்க்கிறார். யாரு? இந்த குருவானவர். அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க, இதை பார்த்தோன்னா அந்த குருவானவர் புனித சூசை தந்தையிடம் கூறுகிறார், நீ கடவுளால் இந்த கன்னியாகிய தேவமாதாவுக்கு நீ ஒரு பாதுகாவலனாக இருக்க நீ தேர்ந்தெடுக்கப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது புனித சூசையப்பர் அதை நிராகரித்ததாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ புனித சூசையப்பர் என்ன பதில் கூறுகிறார் அந்த குருவானவர்கிட்ட அப்படின்னாக்க, நான் ஒரு வயது முதிர்ந்தவர். இந்த வயது முதிர்ந்தவர் புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் வந்து இந்த நூலானது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ அந்த வயது முதிர்ந்தவர், ஓல்டு மேன் அப்படின்ற இடத்துல என்ன கிரேக்க வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா பிரஸ்பைட்டிஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வயது முதிர்ந்தவர், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்ணோ ஒரு சின்ன குழந்தை, ஊரே என்னை பார்த்து இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சா சிரிக்கும் அப்படின்னு சொல்லி புனித சூசையப்பர் கூர்மையதாக இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்ற இந்த அப்போக்ரிஃபா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தலைமை குரு புனித சூசை தந்தைக்கு பதில் கூறுகிறார் மறுமொழியாக, கடவுளாகிய ஆண்டவருக்கு பயந்து நட. நீ வந்து டாத்தனுக்கும் அபிராமுக்கும் கோருக்கும் நடந்ததை நினைவில் கொள்ளு. நிலம் அது பிரிஞ்சு அவர்களை உள்ளே அது விழுங்கி கொண்டது. அதே போல உனக்கும் நடந்துவிடும் என்று கடவுளுக்கு அஞ்சி உன்னுடைய வீட்டாருக்கும் நடந்துவிடும் என்று நீ அஞ்சு அப்படின்னு சொல்லி புனித சூசையப்பரிடம் அந்த குருவனவர் கூறுவதாக இது பதிவு செய்கிறது. அப்போ புனித சூசை தந்தை பயந்து தேவமாதாவை ஏற்றுக்கொண்டதாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அப்போக்ரிஃபா நூலிலிருந்து தான், இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ், யாகப்பரினுடைய முதல் நற்செய்தி அப்படின்ற இந்த ஒரு மறைத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள்ல இருந்தா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை கிடைத்திருக்கிறது. புனித சூசையப்பர் ஒரு வயதானவராக, அது கிரேக்க வார்த்தை பிரஸ்பைட்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கிறது. அப்படின்னால அது ஒரு வயதானவராக அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக நம்ம பாரம்பரியத்தில் அதை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம நற்செய்தியில போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக நமக்கு கூறுகிறார். நம்ம உள்ள போவதுக்கு முன்னாடி நம்ம பொது அறிவை பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவமாதாவை தூக்கி கொண்டு அவர் எகிப்திற்கு பல நாட்கள் பயணம் செய்து போக வேண்டும் என்றால், அவர் வயது முதிர்ந்தவராக, அந்த பிரஸ்பைட்டிஸ் ஒரு வயதானவராக இருந்திருந்தால் அவரால்
நடைப்பயணமாக பல நாட்கள் சென்று அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அவங்களால நடந்து போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனா இதையும் தாண்டி ரொம்ப குறிப்பாகவே புனித சூசேப்பரனுடைய வயது நிலை எவ்வளவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக புனித லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு ஒரு அழகான ஒரு அடையாளத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா தெரியும். சக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ சக்கரியா நான் வயதானவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, அங்க நமக்கு தெரியும் லூக்கா நற்செய்தி கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது பெரும்பாலும். அப்போ கிரேக்க மொழியில அந்த வயதானவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னாக்க பிரஸ்பைட்டஸ். அதே வார்த்தையை தான் புரோட்டோ இவாங்கிலியம் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்ற நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த முன் நற்செய்தி, முதல் நற்செய்தி, யாகப்பரின் முதல் நற்செய்தியிலையும் நம்ம பார்க்குறோம். புனித சூசேப்பருக்கு கிரேக்க மொழியில பிரஸ்பைட்டஸ் அப்படின்ற அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, வயது முதிர்ந்தவர். அப்போ லூக்கா நற்செய்தியில ஜக்கரியாவுக்கு பயன்படுத்தப்பட்ட வயதானவன் என்ற வார்த்தையை தான் புரோட்டோ இவாங்கிலியம் ஆஃப் ஜேம்ஸ்ல புனித சூசை தந்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் லூக்கா நற்செய்தியால சூசேப்பரை குறிப்பிடும்போது அந்த இடத்துல அவர் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு அதே லூக்கா நற்செய்தியில 26, 27 வசனங்கள்ல நம்ம வாசனா தெரியும். அவர் தாவீது குடும்பத்தராகிய யோசேப்பு என்றும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரியா அப்படின்ற அந்த வசனத்துல நம்ம வாசனா தெரியும். தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு, தமிழ்ல ஒருவருக்குன்னு இருக்கும், ஆங்கிலத்துல அ மேன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல புனித லூக்கா அந்த இடத்துல எந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துற அந்த ஒருவருக்குன்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில ஆனர் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ அவர் பிரஸ்பைட்டஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. ஸோ அப்ப ஆனர் பிரஸ்பைட்டஸ் இந்த 2 வார்த்தைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ பிரஸ்பைட்டஸ், ஆனர் இந்த 2 வார்த்தைகளையும் எந்த வயதை சார்ந்த நபரை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க முதல் நூற்றாண்டுல எப்போ இந்த நற்செய்தி எழுதப்பட்டதோ அந்த நூற்றாண்டுல வாழ்ந்த யூத எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை நம்ம எடுத்து ஆராய்ந்து செய்து பார்த்தோம்னா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஃபைலோ அப்படின்ற ஒரு ஜூவிஷ் ரைட்டர், யூத எழுத்தாளர். ஸோ இவருடைய எழுத்துக்கள்ல அவர் அழகா நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஃபைலோ ஆன் த கிரியேஷன் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்ற அவருடைய ஒரு எழுத்துல அவர் அழகாக குறிப்பிடுகிறார். ஒரு யூத மகன், அவன் 21 வயதுல அவனுடைய தாடி வளர ஆரம்பிக்கிற வரைக்கும் அவனை ஒரு பையன், ஒரு பாய்ன்னு சொல்லலாம். 21 வயதுலேருந்து 28 வயது அவனுடைய தாடி வளர ஆரம்பிச்சு அவனுடைய தாடி வளர்ச்சி எல்லாம் முழுமை அடைகிற வரைக்கும் 28 வயது வரைக்கும் அவனுடைய பெயர் வந்து ஒரு யூத், ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் சொல்லலாம். கிரேக்கத்துல நியானிஸ்கோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. 29 வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் அவன் ஒரு மனிதன், ஒரு மேன். அங்க அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அனேர், ஆனேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப 29லேருந்து 49 வயதை சார்ந்த ஒரு ஆண் மகனுக்கு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஆனேர். 49லேருந்து 56 வயது நிரம்பிய ஒரு மனிதருக்கு நம்ம என்ன பெயரை பயன்படுத்தணும்னா வயதானவர். அப்போ கிரேக்கத்துல பிரஸ்பைட்டஸ். அப்போ லூக்கா நற்செய்தியால தெளிவாக சக்கரியாவுக்கு வயதானவர் பிரஸ்பைட்டஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா புனித சூசை தந்தைக்கு தெளிவாக ஆனேர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்படின்னாக்கா அவரு 29 வயதுலேருந்து 49 வயதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் புனித சூசை தந்தை இருக்க வேண்டும். சரி, அப்போ புனித சூசை தந்தை இந்த 20 வயது வருஷங்கள் இருக்கிறது, இந்த 29லேருந்து 49க்குள்ள எந்த வயசை சார்ந்தவராக இருக்கலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க நம்ம புரோட்டோ எவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் இந்த புத்தகத்தை வந்து திருச்சபை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் இன்னொரு புத்தகம் இருக்கிறது, வணக்கத்துக்குரிய அக்ரதாவின் மரியம்மாள், வெனரபிள் மேரி ஆஃப் அக்ரடா, இவங்க எழுதின ஒரு புத்தகம் இருக்குது. அதனுடைய பேர் மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட். இது வந்து கடவுளின் மறைப்பொருளான நகரம் அப்படின்னு இந்த புத்தகத்து பேர். இதுல வந்து மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் அவங்களுக்கு நேரடியாக காட்சியில் தோன்றி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்ல சொல்ல இந்த வணக்கத்துக்குரிய அக்ரதாவின் மரியம்மாள் அதை எழுதுனாங்க. ஸோ இந்த புத்தகத்தை திருச்சபை முழுமையாக அங்கீகரித்திருக்கிறது. இதையும் தாண்டி இந்த புத்தகத்தை எழுதின இந்த வணக்கத்துக்குரிய அக்ரதாவின் மரியம்மாளுடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இதை வந்து எல்லா புனிதர்களுமே இந்த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காடை வந்து மாதாவினுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவின் வாழ்விலும் புனித சூசை தந்தையின் வாழ்விலும் நம்ம விவிலியத்தில் பார்க்க முடியாத அந்த நிரப்பப்படாத இடங்களை எல்லாம் அவங்களோட வாழ்வில் என்ன நடந்துச்சு அப்படின்றது இதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ திருச்சபையினாலையும் புனிதர்களாலையும் மிக உயரிய ஒரு நிலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற புத்தகத்தினுடைய
முதல் வால்யூம்ல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வால்யூம் இருக்கு. ஒரு வால்யூம்லும் கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் இருக்கு. இதுல முதல் வால்யூம்ல மாதா எப்படி ஆண்டவர் இயேசுவை கருத்தரித்து பெற்றாங்க அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடிய இந்த முதல் வால்யூம்ல மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 2வது பகுதி பார்ட் 2ல சாப்டர் 22வது அந்த ஒரு அதிகாரத்துல 755வது பத்தி பேராகிராஃப்ல நம்ம வாசிச்சோம்னா தெரியும். கிட்டத்தட்ட அந்த புரோட்டோ இவாங்கலியம் ஆஃப் ஜேம்ஸ் அந்த முதல் நற்செய்தி யாகப்பின் முதல் நற்செய்தி மாறி தான் இருக்கும். ஆனா நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு தேவமாதா 12 வயதுல இருக்கும்போது அங்கேயும் மாதா வந்து கன்னியாக அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இந்த புத்தகத்திலேயும் மாதா கன்னியாக அர்ப்பணிக்கப்பட்டதாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மாதா 12 வயதுல இருக்கும் போதே அவர்களுக்கு மாப்பிள்ளை பார்த்ததாக நம்ம அங்க பாக்குறோம். இதுல புரோட்டோ இவாங்கலியம்ல. ஆனா இங்க மிஸ்டிக்கல் சிட்டில மாதா வந்து 14 வயது இருக்கும்போது அவருக்கு மாப்பிள்ளையை தேடுறதா நம்ம இங்க பாக்குறோம். 2வது விஷயம் என்ன முரண்பாடு பார்த்தோம்னாக்க அங்க வந்து புரோட்டோ இவாங்கலியம்ல வந்து விதவைகளை, அதாவது மனைவியை இழந்த மனிதர்களை வந்து மாதாவுக்கு வந்து ஒரு துணையாளராக தேடுறத நம்ம பார்க்குறோம் புரோட்டோ இவாங்கலியம். ஆனால் மிஸ்டிக்கல் சிட்டியில் கல்யாணமாகாத மனிதர்களை மாதாவுக்கு வந்து துணையாளராக தேடுறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது 3வது முரண்பாடு பார்த்தோன்னாக்க இங்கே வந்து புனித சூசைப்பரனுடைய வயது தெளிவாக அவர் 33 வயது நிரம்பிய ஒரு மனிதராக, ரொம்ப ஹேண்ட்ஸமான அழகான ஒரு மனிதராக, ரொம்ப பயபக்தியாகவும் ரொம்ப கற்பு நிறையில் தவறாத சிந்தனையிலும் அவருடைய செயலிலும் கற்பு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைப்பாடை கடைபிடிப்பவராகவும், அவரு 12 வயசுல இருக்கும்போதே நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவரு ஒரு வார்த்தைப்பாடு குறித்திருந்ததாகவும் இங்க அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4வது முரண்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அங்க புரோட்டோ இவாங்கலியம்ல வந்து எருசலேம் முழுவதும் ஒரு எக்காலம் முழங்கப்பட்டு இந்த மாதிரி மனைவியை இழந்த விதவைகளை மனிதர்களை வந்து வர சொல்லி கூப்பிடுறத நம்ம அங்க பாக்குறோம். இங்க வந்து கல்யாணம் ஆகாதவர்களை கூப்பிடுறத நம்ம பாக்குறோம் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இப்போ இங்க வரும்போது அங்க புரோட்டோ இவாங்கலியம்ல என்ன சொல்றாங்க, வரும்போது அவங்களே ஒரு கோலை கொண்டு வர சொல்லி கூறியதாக இருக்கிறது. ஆனா மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட்ல பார்த்தோம்னாக்க தலைமை குரு, அந்த ஆலயத்தினுடைய தலைமை குரு வந்து ஒவ்வொரு கோலையும் அங்க வந்து கூடின அந்த கல்யாணமாகாத அந்த மனிதர்களுக்கு கையில ஒரு கோலை தலைமை குரு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் அவங்களுடைய மனசுல வெளிப்படுத்துறாரு. அப்போ ஒவ்வொரு கோலை வந்து ஒவ்வொரு மனிதர் கையிலையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட்ல நம்ம பார்க்குறோம், தலைமை குருவோட மனதில் தூய ஆவியானவர் ஒரு உந்துதலை கொடுக்கிறார். எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுங்க, தேவ மாதாவுக்கு யார் கணவராக ஆக வேண்டும் என்று சொல்லி அங்க கூடியிருக்கக்கூடிய திருமணமாகாத எல்லா மனிதர்களையும் ஜெபிக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ கையில அந்த காஞ்சு போன கோலை வைத்துக்கொண்டு எல்லாம் ஜெபிக்கிறாங்க. இப்படி சூசை தந்தை ஏற்கனவே அவர் ஒரு கன்னியா இருக்கணும் அப்படின்றதுனாலையும் அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெண்ணுக்கு நான் தகுதி இல்லை ஒரு கணவராக ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தாழ்ச்சினாலையும் புனித சூசையப்பர் வந்து ரொம்ப தயங்கி கொண்டிருந்தாராம். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, புனித சூசை தந்தையினுடைய கரத்துல இருந்த அந்த கோல் வந்து புரோட்டோ இவாங்கலியம்ல என்ன பார்க்குறோம், அந்த கோலிலிருந்து ஒரு புறா வெளியே வந்து அவர் மேல் அமர்ந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட்ன்ற இந்த புத்தகத்துல அழகாக குறிப்பிடப்பட்டிருக்க அந்த காய்ந்து போன கோல் துளிர் விட்டு அழகாக லீலி மலராக அது மலராக மாறுகிறது. அப்போ என்ன நடக்குது, விண்ணகத்திலிருந்து ஒரு புறா ஆனது இறங்கி வந்து அவருடைய தலைமையில் அமர்கிறது. அப்பொழுது தலைமை குருக்கு தெரிகிறது, கடவுள் புனித சூசை தந்தையை தான் தேவமாதாவுக்கு துணையாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஆனா நம்ம புரோட்டோ இவாங்கலியம்ல பார்க்குறோம் கோலிலிருந்து புறா வந்ததாக. ஸோ இது ஒரு முரண்பாடாக நம்ம மிஸ்டிக்கல் சிட்டிக்கும் புரோட்டோ இவாங்கலியமுக்கும் நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, நம்ம பாரம்பரியம் முழுமையாக தவறு கிடையாது. ஒரு சில இடங்கள்ல அவரை வயதானவராக நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அவருடைய புனித சூசை தந்தையின் படங்களிலும் சுருவங்களிலும் அவர் கரத்தில் லீலி மலர் இருப்பது சரிதான், அது உண்மைதான். ஏன்னா அதுதான் கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க, தேவமாதாவுக்கு துணையாளராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா புரோட்டோ இவாங்கலியம்ல இருந்து கிடையாது. திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 17வது நூற்றாண்டு 1600களில் வணக்கத்துக்குரிய அக்ரதாவின் மரியம்மாள் எழுதின மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட், தேவமாதாவும் ஆண்டவர் இயேசுவும் தோன்றி அவர்கள் கூறியதை வைத்து எழுதின இந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம பாரம்பரியத்துல என்ன கொண்டிருக்கிறோம்னா, புனித சூசை தந்தையுடைய கருத்துல லீலி மலர் வைத்திருப்பதை போல நம் படங்களையும் சுருமங்களையும் சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப புனித சூசை தந்தை 33 வயது நிரம்பிய ஒரு மனிதர் தேவமாதாவை அவர் திருமணம் செய்யும்போது அந்த ஒரு இளம் வயதில் அவர் அழகாக கற்பு நிறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட்ல. அழகாக அவர் வந்து சிந்தனையிலும் அவர் செயலிலும் கற்பு நெறியிலிருந்து அவர் தவறவே இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரும் கன்னியாக இருப்பதாக ஒரு வாக்குறுதி எடுத்திருந்தார், வார்த்தைப்பாடு. தேவமாதாவும் வார்த்தைப்பாடு எடுத்திருந்தாங்க. இவர்கள் இருவரும் ஒன்றாக சேரும் போதும் ஒருத்தருக்கு அப்புறம் வெளிப்படுத்திக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வார்த்தைப்பாடு எடுத்திருக்கேன்
என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி புனித சூசை தந்தை மாதா கிட்ட சொல்றாங்க. மாதாவும் புனித சூசை தந்தை கிட்ட நானும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைப்பாடு எடுத்திருக்கேன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் கடவுள் இணைத்து வைத்ததற்காக அவங்க 2 பேர் சேர்ந்து நன்றி சொல்வதாக இந்த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகத்தில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் லூக்கா நற்செய்தியில கப்ரியேல் வானதூதர் வந்து தேவ மாதாவிடம் நீங்க கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெற்று எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது மாதா சொல்றாங்க, இது எப்படி நிகழும், நான் ஒரு கணவனை அறியேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இறையியல் வல்லுநர்கள், ஸ்காலர்ஸ், அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமணமான தேவமாதா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பது அங்க எந்த ஒரு ஒரு சென்ஸுமே இல்லை. ஏன்னா திருமணமானவர்களுக்கு ஒருத்தர் வந்து நீங்க உங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து இறைமகன் எனப்படும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் பிறக்க போற குழந்தை தான். ஒருவேளை அவங்க கன்னியா இருக்கணும் அப்படின்ற வார்த்தைப்பாடு எடுக்காம மாதா கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை, எந்த ஒரு சென்ஸுமே இல்லை. ஏற்கனவே மாதா கன்னியாக இருப்பதாக வார்த்தைப்பாடு எடுத்திருந்து அதற்கு அப்புறமாக திருமணம் செய்திருந்தால் மட்டுமே கப்ரியேல் வானதூதர் வந்து சொல்லும்போது மாதா திருப்பி கேட்கிற கேள்வி, இது எப்படி நடக்கும், நான் இன்னும் ஒரு மனிதனை நான் அறியேனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கான அர்த்தம் என்னவாக இருக்கும்னு சொல்லி இறையியல் வல்லுநர்களும் அறிஞர்களும் கூறுகிறார்கள் என்றால், ஏற்கனவே அவங்க கன்னியாக இருப்பதாக வார்த்தைப்பாடு எடுத்திருந்தால் மட்டும்தான் இதனுடைய அர்த்தம் இப்படியாக இருக்கிறதுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மாதா என்றும் கன்னிகை தான். புனித சூசை தந்தை வாலிபராக இருந்தும் அவர் கற்பு நெறியிலிருந்து தவறாமல் மிக ஒழுக்கமாக சிந்தனையிலும் செயலிலும் அவர் 33 வயதிலும் 12 வயதிலிருந்துமே அவர் இருந்ததாகவும் நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ நம்ம ஆண்கள் குறிப்பாக நம்ம கற்பு நெறியில சிந்தனையிலும் செயலிலும் தவறாமல் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க மாதாவை பரிசுத்தமாக அன்பு செய்யணும், ஆண்டவர் இயேசுவை பரிசுத்தமாக அன்பு செய்யணும் அப்படின்னா புனித சூசை தந்தையிடம் நம்ம ஒரு பக்தி முயற்சி கொண்டிருக்கலாம், அவருடன் ஜெபிக்கலாம், அவரை முன்மாதிரியாக நம்ம வைத்திருக்கலாம், அவரோட பேசலாம். உதாரணத்துக்கு நம்ம மூவேளை ஜெபம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் புனித சூசை தந்தையை எங்களுக்காக இந்த நாள் முழுசும் நான் பரிசுத்தமா இருக்க எனக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி புனித சூசை தந்தையிடம் அவருடைய பரிந்துரையை நம்ம நாடலாம். இல்ல ஜெபமாலை ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் செயின்ட் ஜோசப் ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஒரு பழக்கத்திற்கு வரலாம். தினமும் புனித சூசை தந்தையிடம் ஒரு வரியாவது ஜெபித்து அவரை நம்ம வாழ்வில் அவரை வந்து அழைத்து நம்ம கூட இருந்து நம்மளுடைய நம்ம பாவங்கள் செய்யாம தவறுகள் செய்யாம நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நமக்காக பரிந்து பேசி புனித சூசை தந்தையை நாம் அழைக்கலாம். நற்செய்தியில வாசிக்கிறோம், புனித சூசை தந்தை ஒரு நீதிமான் என்று. ரைச்சியஸ் பர்சன். நீதிமான் என்றால் எல்லா கட்டளைகளையும் தவறாமல் கடைபிடிப்பவர் என்று பொருள். அப்போ புனித சூசை தந்தை அவருடைய இளம் வயதிலேயே அவர் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறார். அப்ப நம்ம கேட்கலாம், புனித சூசை தந்தை உங்களே போல நாங்க தெய்வ மாதாவையும் ஏசப்பாவையும் இன்னும் அன்பு செய்யறதுக்கு எங்களுக்காக பரிந்து பேசுங்க, எங்க கூட பேசி எங்களுக்கு கற்றுத்தாங்க, உங்களை போல எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு உள்ளத்தை அருளை எங்களுக்கு பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடம் கேட்கலாம். புனித சூசை தந்தையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.